பாருங்கள், இப்போ நான் நைட்டு வந்து ராஜ்மா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்தாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் கேஸ்கட் போட்டு மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 4-5 விசில் கிட்ட விட்டு அப்புறமா இறக்கலாம். 4-5 விசில் விட்டுட்டேன். இப்போ நல்லா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பருப்பு வந்து இந்த மாதிரி உடச்சா 2ஆக வரணும். அந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதில் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த சுண்டலை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் போட்டிருக்கிறேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன், அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி, இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் விழுது பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த வெங்காயம் தக்காளி ஒரு கைப்பிடி போட்டு இஞ்சி பூண்டு ஒரு குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி தழை, எல்லாம் அன்னாச்சி பூ எல்லாமே போட்டிருக்கேன். ஹோல் கரம் மசாலா இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரங்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா நம்மளுக்கு இந்த தாளிப்பு எல்லாமே நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. வெங்காயமும் ஓரளவு ப்ரௌனாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க அந்த தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அந்த 3 தக்காளியில் ஒரு கைப்பிடி தக்காளியை அரைச்சிக்கிட்டேன், அதான் கணக்கு. ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நான் போடுறேன். இது போட்டு செய்யும்போது நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ராஜ்மாவுக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் நம்ம அடிக்கடி வெந்தயக்கீரை காஞ்சது இது வந்து சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு உடலும் குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்ச இந்த விழுது இருக்குது பாருங்கள், இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த கஸ்தூரி மேத்தி, இந்த அரைச்ச விழுது, இது எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாட்டோம், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை, தேவையான அளவு இந்துப்பு, இதையும் இதிலே சேர்த்து இதுலேயே நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் இந்த ராஜ்மா வெந்த தண்ணி இல்லைனா மிக்ஸி அலசின தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நான் சப்பாத்திக்கு செய்கிறேன், அதனால் இது வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன். இதையே நம்ம சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ராஜ்மா வெந்த தண்ணியிலேயே மிக்ஸியும் அலசி வச்சுருந்தேன். இப்போ இதுலேயே நம்ம இந்த தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நீங்கள் தனியாக வேணும், திக்காக வேணும், குருமா மாதிரி வேணும், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் கெட்டியாக சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி மசாலாலாம் இப்போ நம்ம எடுத்து வேக வச்சுருக்க இந்த ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரியே எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்ம ராஜ்மா வந்து வெந்தது தான். இதை நம்ம சேர்த்துருக்குறோம். நான் வந்து ராஜ்மா வேக வைக்கும்போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதை வந்து நான் அதில் காமிக்க மறந்துட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அதுமாரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லமாவது நாட்டு சர்க்கரையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கும்போது இன்னுமே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ராஜ்மாவோடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க.
ஹைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.